இதான், இது மட்டும்தான். மல்லினா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மல்லி 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 மல்லி. டாடா எனக்கு மல்லி மண்ணெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கண்ணே. ட்ரெஸ்ஸு, டெடி பேர், அப்புறம் சாக்லேட் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. எதுக்கு இதெல்லாம்? சார், வெண்பா மல்லி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு நானே இப்பதான் சார் பார்த்தேன். அந்த பாசத்துக்கு முன்னாடி நாங்க வாங்கி கொடுக்கறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். இவன் லூஸா இல்ல லூஸ் மாதிரி நடிக்கிறானா? ஒரு குழந்தை அம்மான்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க 2 பேருக்கும் இடையில ஒண்ணும் இருக்காதுங்கிறானே. இவனை என்ன பண்ணலாம்? என்னக்கா, நீங்க மச்சான கூட்டிட்டு வீட்டுக்கு போலையா? அது இல்லை மாப்பிள்ள, ஒன்றா வந்தோம், அது எப்படி தனியாக போக முடியும்? அதான் வெயிட் பண்ணுறோம். சரி வெண்பா, வா நம்ம போலாம். இல்ல டேடா, மல்லி மாவையும் நம்ம கூட வர சொல்லுங்க, அப்பதான் நான் வருவேன். வெண்பா, நீ உன்னை புரிஞ்சுக்கணும். இனிமே உன்னை பாக்குறதுக்கு மல்லியம்மா அரவிந்த் அங்கிளோட தான் வருவாங்க. அரவிந்த் அங்கிள் ஃப்ரெண்டு தானே. ஆனா மல்லியம்மா எனக்கு அம்மா இல்ல, அம்மா பொண்ணோட தானே இருக்கணும். வெண்பா, சொன்னா புரிஞ்சுக்கோ. டாடாவை கோவப்படுத்தக்கூடாது. விஜய் சார், குழந்தைகிட்ட கோவப்படாதீங்க சார். அவங்க பிடிவாதம் தான் ஜாஸ்தி ஆகும். மல்லி, சாட்டை எடுத்து சொல்லுங்க மல்லி. மல்லி, குழந்தை எப்படி பாத்துக்கன்னு சொல்லுங்க மல்லி. இல்ல, அது சாருக்கே தெரியும். சாருக்கு தெரியும், இருந்தாலும் அம்மா மாதிரி இருந்து. ஐயோ, சாரிடா செல்லம். அம்மாவா இருந்து நீங்க தானே அதிகமா குழந்தையோட பழகிருக்கீங்க. அதுவும் வெண்பாவோட தன்மை இதுதான், அவ இந்த சூழ்நிலையில இப்படிதான் நடந்துப்பா அப்படின்னு நீங்க தானே எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்லுங்க. விஜய் சார், வெண்பா கிட்ட கோவப்படாம சொல்லுங்க சார், அவ புரிஞ்சுப்பா. சரி மல்லி. வெண்பா, வா போலாம். இல்ல நான் வர மாட்டேன் டாடா. வெண்பா செல்லம், இப்ப நீங்க வீட்டுக்கு போவீங்களா? நான் மல்லியம்மா கூட்டிட்டு இன்னொரு நாள் வீட்டுக்கு வருவேனா? என்ன சொல்றீங்க? ப்ராமிஸ் அங்கிள். ப்ராமிஸ். சமத்துக்கிட்டு இங்க வாங்க. வாங்க டாடா போலாம். வரேன். பை. உனக்கு சின்னதா ஒரு வெடியை கொளுத்தி போடலான்னு நினைச்சேன். நீ பெரிய பாறைன்னு இப்பதானே தெரியுது. ரெடி பண்றேன்டா, உனக்கு ஒரு நாட்டு வெடிகுண்டை ரெடி பண்றேன். மாமா, வாரஞ்சுதா. மொட்டை மாடியில தனியா என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்தது கூட தெரியாம யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது சும்மா கம்பெனி பத்தி, வெண்பாவை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். மாமா, என்ன எப்படி உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து தெரியுமோ அப்படி எனக்கு உங்களை சின்ன வயசுல இருந்து தெரியும். எப்பவும் இப்படி தனியா நின்று யோசிச்சுட்டு இருக்க மாட்டீங்களே. ஒன்னு கூட்டத்துல இருக்கணும், இல்ல யார் கூடயாவது சேர்ந்து இருக்கணும்னு தான் நினைப்பீங்க. இப்படி தனியா நிக்கிறீங்கன்னா நிச்சயமா ஏதோ ஒன்னு இருக்கு மாமா. உங்க முகத்துல ஒரு சோகம் தெரியுது, ஒரு கவலை தெரியுது. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, பொய் சொல்லாதீங்க. நீங்க மத்தியானம் வெளியில போயிட்டு வந்ததுல இருந்தே இப்படிதான் இருக்கீங்க. மத்தியானம் சாப்பிட கூட இல்ல, சாயந்தரம் காஃபி கூட குடிக்கல. என்ன மாமா பிரச்சனை? இல்ல, இன்னைக்கு மல்லிய பார்த்தா ரஞ்சிதா. அப்ப அவ ஊருக்கு போலையா? இங்கதான் சுத்திட்டு இருக்காளா? மல்லிய பாத்தீங்களா? ஓ, நம்ம வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் இன்னைக்குதான் முறையா பாக்குறீங்களா மாமா? இல்ல, இடையில ஒரு நாள் பார்த்தேன், அப்புறம் இன்னைக்கு தான் பாக்குறேன். ஓஹோ, இடையில ஒரு நாள் பாத்திருக்கீங்களா? அத மறைச்சிட்டீங்களே மாமா, நீங்க கேடிதான்.
என்ன மாமா சொன்னா? நல்லா இருக்காளா? உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டாளா? வெண்பாவை பார்த்தாளா? உங்களெல்லாம் கண்டிப்பா ரொம்ப மிஸ் பண்ணிருப்பாள்ல. நல்லா இருக்கா? வெண்பா கிட்ட நல்லா பேசினா அவ்வளவுதான். மாமா நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்னாளா? கையோட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அது எப்படி? நம்ம வீட்டை விட்டு போனவள எப்படி நம்ம கூட்டிட்டு வர முடியும்? ஏன் மாமா? அவ என்ன சண்டை போட்டா போனா? வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அதனால தானே போனா. வேலைய நல்லபடியா முடிச்சிட்டு போனவள நம்ம என்ன கோச்சுக்குவா போறோம்? வீட்டுக்கு கூப்பிடலாம் மாமா. அது மட்டும் இல்லாம வெண்பா வர மல்லியம்மா மல்லியம்மான்னு அவளை மறக்காம தானே இருக்கா. மல்லியும் அப்பப்ப வந்துட்டு போனான்னா வெண்பாவுக்கு ஆறுதலா இருக்கும்ல. அவ இனிமே இங்கெல்லாம் வரமாட்டா. ஏன் மாமா? அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்படியா மாமா? நிச்சயம் ஆயிடுச்சா? அது தெரியல. இன்னைக்கு கூட அந்த மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன பையனோட தான் கோயிலுக்கு வந்திருந்தா. அங்கதான் அவளை பார்த்தேன். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருச்சுன்னா அப்ப நிச்சயம் நடந்த மாதிரி தானே. Milky Mist Paneer Tikka, Milky Mist Paneer Chili, Milky Mist Paneer 65. இதுதான், இது மட்டும்தான். Paneerna Milky Mist. Only Milky Mist. சாய்ஸே இல்லை. சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட், இதுதான். இது மட்டும்தான். Paneerna only Milky Mist. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.